வணக்கம், கோபி அகைன். இது ஒரு சின்ன பேன் நம்பரை பற்றின ஒரு சின்ன அவேர்னஸ். இப்போ ரீசெண்டாக நிறைய நம்ம மீடியாவில் பார்த்துருப்போம். பேன் 2.0 அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ அதை பற்றின ஒரு சின்ன ப்ரீஃப். பேன் 2.0 அப்படிங்கிறது என்னென்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஐடி டிபார்ட்மெண்ட்டோடைய கவர்னன்ஸ் ப்ராஜெக்ட். அவங்க வந்து ஒரு டெக்னாலஜி அடாப்ஷனோட ஒரு அட்வான்ஸ் சர்வீசஸ், அவங்களுடைய சர்வீசஸ் ரீஇன்ஜினியரிங் பண்ணுறாங்க. அதாவது நம்ம பேன் நம்பர்னு ஒன்று இருக்குது, டேக்ஸ் ரிடக்ஷன் அக்கௌண்ட் நம்பர்னு இருக்குது, டேன்னு சொல்லிட்டு. இந்த பேன் அண்ட் டேன் ரெண்டையுமே கம்பைன் பண்ணி ரெண்டுக்கும் அதோடைய சர்வீசஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ரீஇன்ஜினியரிங் பண்ணுறாங்க. இப்போது ஆஸ் ஆஃப் நவ் வெப்சைட்டில் ஃபைலிங் போர்ட்டலில் நம்ம பேன் அப்ளை பண்ணலாம், நம்ம அப்டேஷன் கரெக்ஷன் எல்லாம் பண்ணலாம். அதே மாதிரி NSDL, UTI 3 சைட் இருக்குது. 3 சர்வீஸ் ப்ரொவைடர் அப்பார்ட் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் 2 பேர். இப்போ எல்லாமே 3 வெப்சைட்டில் நம்ம பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே சிங்கிள் யூனிஃபைடு போர்ட்டலில் கொண்டு வர்றாங்க. சிங்கிள் போர்ட்டலில் பேனையும் டேன் ரெண்டுமே நம்ம அப்ளிகேஷன் பண்ணுறதோ, அலாட் பண்ணுறதோ, அப்டேஷன் பண்ணுறதோ, நம்ம கரெக்ஷன் பண்ணுறதோ, ஆர் நம்மளுடைய வேலிடேஷன் ஓட் அந்த பேனை வேலிடேட் பண்ணுறதோ, ஆர் ஆதாரோட லிங்க் பண்ணுறதோ, ஈவன் நம்ம ரீரிக்வஸ்ட் பண்ணி அந்த பிரிண்ட் பேன் கார்டை கேட்குறதோ எல்லாமே சிங்கிள் சைட்டில் வெப்சைட்டில் அந்த சிங்கிள் யூனிஃபைட் போர்ட்டலில் கொண்டு வந்திருக்காங்க. இதில் நம்ம யாருமே ஒன்றுமே நம்ம பண்ண வேண்டாம். ஃப்யூச்சரில் நம்ம ஏதாவது பேனில் கரெக்ஷன் இருந்தால் நம்ம பண்ணால் போதும். அதர்வைஸ் இருக்கிற எக்ஸிஸ்டிங் பேன் எல்லாமே ஆஸ் இட் இஸ் வேலிட். அதனால் நம்ம எதுவும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். பேன் 2.0 அப்படிங்கிறது அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுடைய ப்ராஜெக்ட் கவர்னன்ஸ், அவங்களுடைய சர்வீசஸ் என்ஹான்ஸ் பண்ணுறாங்க, அப்டேட் பண்ணுறாங்க. நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாம். எல்லாருக்குமே அதே தான். நமக்கு ஏதாவது பேனில் கரெக்ஷன் இருக்குது, நேம் கரெக்ஷன் இருக்குது, அட்ரஸ் கரெக்ஷன் இருக்குது, ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா அந்த டயத்தில் நம்ம போனோம்னா நம்ம பேன் புது பேனில் வரும். அதர்வைஸ் எக்ஸிஸ்டிங் பேன் எல்லாமே நமக்கு ஆஸ் இட் இஸ் வேலிட். அதனால் எந்த ஒரியும் பண்ணிக்க வேண்டாம். நம்ம அந்த பேன் 2.1 எல்லாருமே பேன் நம்பரை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி எந்த நெசசிட்டியும் கிடையாது. நம்மளாம் எதையும் அப்ரோச் பண்ண வேண்டாம். நமக்கு எந்த நெசசிட்டி இல்லை. இருக்கிற எக்ஸிஸ்டிங் பேன் வந்து ஆல்வேஸ் ஆஸ் இட் இஸ், அது வேலிட். அதை பற்றி எந்த ஒரியும் வேண்டாம். கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எப்போல்லாம் பேனில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும், அட்ரஸ் மாற்றணும், ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா அப்போ போய் நீங்கள் அதை மாற்றிக்கலாம், அது புது போர்ட்டலில். தேங்க்யூ.